அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியாக வீட்டிலே சூப்பரான முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கேஸ் அடுப்புலே செய்யலாம். ஓவன்லாம் தேவையே கிடையாது. தேவையான பொருள்லாம் பார்த்துலாமா? 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த லேயர்லாம் ப்ரௌனிஷ் கலரில் வரும். 10 கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க. 15 கிராம் பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. 140 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் மில்க் மேட் எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் இனிப்பில்லாத பால்கோவா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 50 கிராம் நெய். வீட்டிலே செஞ்சதாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ முட்டையை 2 முட்டையை உடச்சி நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதில் ஒரு வெள்ளை மாதிரி இருக்கும். அது வடிகட்டினா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அடித்ததுக்கப்புறம் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இருந்தாலும் நான் பிளெண்டர் இல்லாதனால இதிலே அடிச்சிருக்கிறேன். நல்லாவே வரும். எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரையணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் தானே வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப கரையணும்லாம் அவசியம் இல்லை. பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா ரொம்ப கட்டியாக இருக்குது. ஓரளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாதாமும், அதையும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். வானல் வச்சு நம்ம முட்டாய் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ரிப்ரேஷன், அதை வானலில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கட்டிகளே இருக்கக்கூடாது. அந்த பால்கோவா கட்டியோ எதுவுமே திருப்பியும் இல்லாத நல்லா மையாக அப்படியே கரைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதுதான் மெயின். அடுப்பை அதிகமாக வச்சிடக்கூடாது. சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். நல்லா கிளறியே விடுங்க. பாருங்கள், ஒரு அல்வா பதம் ஸ்டேஜ் வரும் பாருங்களேன். அல்வா பதம் வரையில் நம்ம எப்படி அல்வா செய்யலை நெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, இப்போ அது மாதிரி பிரிஞ்சு வரணும். நெய் வரையில் தான் நமக்கு அது கரெக்டான பதமாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பையும் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுதான் இதில் மெயினு. ஏன்னா நமக்கு நீங்கள் இது நான்ஸ்டிக் இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒட்டாது இல்லையா, அதனால் நான்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். எல்லா சைடில் இருந்தும் நெய் பிரிஞ்சு வந்துருச்சாக்கோ அதுதான் பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ டின்னில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இது பதம் வர்றதுக்கு வெளியே நான் ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு பிரியாணி சட்டியை போட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போட்டுட்டேன். அது அந்த சைடு அடுப்பில் ஃப்ரீ ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம அந்த டின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை டின்னு, இதை தூக்கி இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி சட்டிக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் அதை அடுத்த கிளிப்பில் வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், இது எதுக்கு இந்த சட்டியை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறோன்னா, மேலே அந்த லேயர் ப்ரௌன் கலரில் வரணும் இல்லையா, அதுக்காக. இங்கே பாருங்கள், நெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணதை தூக்கி அது மேலே மூடி மறுபடியும் திருப்பி அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஓப்பன் பண்ணலாம். இது 20 நிமிஷமாக இருந்துச்சு கணக்கு. எனக்கு கேஸ் அடுப்பில் நான் போட்டது 20 நிமிஷம் எனக்கு கணக்கு வந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு முட்டை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.